பேர் கனி தருகிறவர்கள். கனி கொடாத மரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெட்டி, எஸ், கோடாரி ரெடியாக இருக்குமா வெட்டப்பட. எத்தனை பேர் நான் கனி கொடுப்பேன் சிஸ்டர்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கனி கொடுத்துட்டு இருக்கேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிஸ்டர் நான் இல்லை அதுக்கு அடுத்த லெவல் மிகுந்த கனி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை விட நான் உயர்குல திராட்சை அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கசப்பான கனின்றவங்க, இதெல்லாம் தான் கசப்பு. இப்போ சொன்ன பார்த்தீங்களா லாஸ்ட்டாக ஒரு லிஸ்ட்டு, கசப்பு. கனி கொடுக்காத ஒரு சில கேஸு, அது நல்லதும் இருக்காது. அப்படியே ஒரு அவங்கெல்லாம் என்னது ஒரு நடைப்பினங்கள், கிறிஸ்தவன்னு சொல்கிறது. ஆனால் கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு தெரியாது. கண்களை மூடுவோமா, நம்ம ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லுவோமா. நானும் உங்களோட சேர்ந்து, நானும் இதே பாதையில் தான் வரேன். அதனால தான் இந்த சத்தியத்தை என்னால் சொல்ல முடியுது. நானும் இந்த பாதையில் அந்த மலை மேலே ஏற பிரயாசப்படுகிறேன். அந்த கனி உள்ளவளாய் மாற விரும்புகிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். இது அருமையான ஜெப நேரம். இந்த 1 மணி நேரத்தில் வாயில திறந்து கேட்குறவங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. பரலோக கதவுகள் துறக்கப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க. காரு கொடுங்க, பங்களா கொடுங்கன்னு கேட்கலங்க. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கறது உம்மை போல மாற்றுங்கப்பா, ஏசப்பா உம்மை போல மாத்துங்க. அதுதான் அவர் நொறுக்க சித்தமானா. அவர் பல விபரீதங்கள் வழியாய் கடந்து போனா. ஆண்டவரே நானும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கிருபை இறங்குகிறது. வாயில திறந்து சொல்லுங்களேன். 2 வார்த்தை வாயில திறந்து சொன்னீங்கன்னா ஆமேன் போட்டு முடிச்சிருவேன். நான் 5 நிமிஷம் லேட் ஆயிட்டேன். வாயில திறந்து கேளுங்க பாப்போம். எல்லாரும் வாயில திறங்கள, வாயில திறந்து பேசுங்க ப்ளீஸ். இல்லைன்னா அந்த மெசேஜை கேட்டு வேஸ்ட். இப்போ நீங்க ஜெபிக்கிறதுல தான் அந்த மெசேஜை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருகிற நேரம். இப்பொழுது கிருபைகளை, அதற்கான கிருபைகள் இறங்குகிற நேரம். ஹalleluya. அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லுமா. ரிபாதா ராஷே லி சமினா காதுனா ரிபௌடா காச்சிடா ரிபௌலா தினமா ரியாந்தரோ. எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. லி ஷகில பௌதாதா. வனாந்திரத்தில் நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து நான் களைப்பதில்லை. ரிபாதா நசோ லி ஷபீர பௌதா காச்சிடா. எனக்கு சோர்ந்து போகாதவர் உண்டு. அவர் பூமியின் கடையாதங்களை சிருஷ்டித்த அநாதியான தேவன். அவர் சோர்ந்து போவதில்லை, களைப்படைவதில்லை. ஆதலால் நானும் சோர்வதில்லை, நானும் களைப்படைவதில்லை சொல்லுவோமா. ஹalleluya. லி ஹதனோஷே அசீமா ரவுடாதினா ரிபௌலா ஹஸீரோ. வாயில திறந்த அந்நிய பாஷையில ஜெபிங்க பாப்பா. ஆவியில ஜெபித்த அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். லி பௌடா தினாதுரோ ரிகால கதே ரேஹே லி சபீனா கபா ரி ஷபு ரத்தரோ லி மௌதா காச்சுடா ரி பௌலா தின மௌரா. இப்ப என்னோட கூட கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆவியில இணையுங்கள. லி மாதா ராபோ. நாம் இணையும் பொழுது பரலோகம் முன்னோடு இணைக்கப்படுகிறது. ரிஹாதா ரசோலோ. ஆவியானவர் இறங்குகிறார். லிஹாதா ராபா. ஆவியினாலே மாம்சத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின் செயல் எப்பொழுது அழிக்கப்படுகிறது, ஜீவ தண்ணீர் உனக்குள் வரும் பொழுது, லிதானோஹோ லிஹாதானோ லஸிகோ, சாத்தானின் ஊற்றுகள் அடைக்கப்படுகிறது. லிஹாதாரோ. ஆவியானவர் ஊற்று திறக்கப்படுகிறது. உன் இருதயத்தில் ஆவியானவரின் ஊற்று திறக்கப்படும்போது அது கனி கொடுக்க வைக்கும். லிஹாதானோ. பாடுகளை சகிக்க வைக்கும். லிஷாபாலா. அவமானங்கள் நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள வைக்கும். லிஹாதாரோ. நீ நொறுக்கப்பட்டாலும் நீ இனிமையாய் மாறுவாய். ரிபாலாகாதோ ஓ ரிகாதோ. நீ வெறுக்கப்பட்டாலும் நீ தேவனால் அள்ளி அரவணைக்கப்படுவாய். லி மௌடா காச்சிதா ரி சபீனா லி பௌனியா ரி பலசே லி சிமிலா ஷேக்கரோ லி கௌதர் ரபௌடா சிதா ஓ லஸீமா லி சாபா. உன்னை அவாய்ட் பண்றாங்களா, தேவன் உன்னை நேசிக்கிறார். லி ஹதனமாஷோ. உன்னை தூக்கி எறிறாங்களா, தேவன் உன் அண்டை ஓடி வருகிறார். லி மௌடா காதுடா ரி பௌலா ஹஸீனோ ரி மல்லா சந்தர பௌடா காச்சிதா. ஆவியானவரே அப்பா, நாங்கள் உம்மில் ஒட்டிக்கொள்ள, உம்மில் சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.